ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களில் ஒருவர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம மினிமலிஸ்ட் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். மினிமலிஸ்ட் நம்ம எதுக்கு பண்ணுறோம்? கிச்சன் நீட்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நிறைய பேர் மினிமலிஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம நிறையா பொருளை மினிமலிஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தேவைங்கிறப்ப யூஸ் பண்ணுறதுக்கு அந்த பொருள் இருக்காது. இப்போ திடீர்னு யாரோ நிறையா பேர் கெஸ்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு நிறையா பாத்திரங்கள் தேவைப்படும் சமைக்கிறதுக்கு. அப்போ நம்ம மினிமலிஸ்ட்டாக வச்சுருந்தோன்னா அந்த பொருளை கழுவி நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் பொருட்கள் நிறையா வச்சுருக்கணும். ஆனால் அதை அடிக்கோ தடவை யூஸ் பண்ணலைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு அட்டை பாக்ஸ் போட்டு அதுக்குன்னு ஒரு லேபிள் போட்டு ஒட்டி விட்டுறணும். இந்த பொருள் இந்த அட்டை பாக்ஸில் இருக்குது அப்படின்னு. யாராவது வந்தாலும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதே நம்மள்ட்ட இல்லைன்னா பக்கத்தில் போய் கடன் வாங்கிட்டு வருவோம். கடன் வாங்கிட்டு சமைச்சிட்டு அப்புறம் அவங்களுக்கு கழுவி கொடுப்போம், இல்லைன்னா ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வருவோம். இப்படி தான் இருக்கும். நம்ம எப்போயாவது சமைக்கிற பொருளை நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு அட்டை பாக்ஸோ இல்லாட்டி மேலே சேந்திலையோ போட்டு பத்திரமா வச்சிட்டோம்னா நம்மளுக்கு இருக்கும். தேவைங்கிறப்ப நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் மினிமலிஸ்ட்டு. ஆனால் அந்த பொருளை நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுறதில்ல அப்படிங்க போகும்போது அந்த பொருளை நம்ம தூக்கி போட்டுடலாம், இல்லைன்னா யாருக்காச்சும் தேவையானவங்களுக்கு கொடுத்துடலாம், இல்லைன்னா இடைக்கி போட்டு வேறு பொருள் வாங்கிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு யூஸ் ஆக போகும்போது அந்த பொருளை நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதே நம்ம தேவைங்கிறப்போ உடனே போய் நம்மளால் வாங்கவும் முடியாது, போய் காசு கொடுத்து வாங்கணும். இதே நம்ம வாங்கி வச்சுருந்த பொருள் பார்த்திங்கன்னா ரேட் பார்த்திங்கன்னா இப்போ குக்கர்லாம் பார்த்திங்கன்னா முதல்ல 1800 800 900 இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாம் குக்கர் ரேட் பார்த்திங்கன்னா 2000 3000 அந்த ரேஞ்சில் இருக்குது. அப்போது நம்ம வாங்கி வச்சுருந்த பொருள் விலை கம்மியாக தான் இருந்திருக்கும். அதை நம்ம மினிமலைஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டோன்னா அடுத்து நம்ம திருப்பி வாங்க போகும்போது அது டபுள் மடங்காக இருக்கும் அந்த ரேட்டு. இதனால நமக்கு பணமும் வேஸ்ட்டாகும். நம்மளுக்கு அது திருப்பி அந்த பொருளுமே வாங்குகிறோம். அப்புறம் என்னத்துக்கு நம்ம பணத்தை வேஸ்ட் பண்ணணும் சொல்லுங்கள்? இதனால் நம்மளுக்கு சீக்கிரம் பண்ணவும் முடியாது, பணம் வேஸ்ட்டு தான் ஆகும். இதனால் மினிமலிஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு நம்ம பணத்தை தான் அதிகமாக வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். கிச்சன் வீடியோஸ் எல்லாம் பார்ப்போம். கிச்சன் வீடியோஸில் பார்க்க போகும்போது அவங்க புதுசாக நிறைய பொருள் வாங்கி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வாங்கி யூஸ் பண்ணணுன்னு நம்மளுக்கும் ஆசையாக இருக்கும். அதை வாங்கி யூஸ் பண்ணுறோங்கிறக்காக நம்ம வாங்கி வச்சுருந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் இறக்கி போட்டுட்டு மறுபடியும் புதுசாக பாட்டில் வாங்குவோம். இதனால் நம்ம பணம் தான் வேஸ்ட் ஆகும். நீங்கள் இருக்கிற பொருளவே எப்படி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி வச்சு ட்ரை பண்ணோம்னாவே நம்ம கிச்சன் எப்பயுமே நீட்டாக இருக்கும். நம்ம கிச்சன் எப்பயுமே நீட்டாக இருக்கிறதுக்கு மினிமலிஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. எடுக்கிற பொருளை எடுக்கிற இடத்துல வச்சா போதும். நம்ம கிச்சன் எப்பயுமே நீட்டாகவே இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ஸ்பேஸ் கொடுத்துருங்க. அப்போ ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ மசாலா பொருட்களாக இந்த இடத்துல தான் வைக்கணும், அதே மாதிரி பாத்திரங்களாக இந்த இடத்துல தான் வைக்கணும். எடுத்த பொருளை எடுத்த இடத்துல கொண்டு போய் கழுவின பின்னாடி வச்சிட்டோம்னா அந்த இடமே ஃப்ரீயாயிரும். நம்மளுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். பார்க்குறக்கே எப்பயுமே ஸ்பேஸ் சேவிங்காகவே இருக்கும். இந்த தப்பை நான் அடிக்கடி பண்ணுவேன். ஏன்னா நிறைய கிச்சன் வீடியோஸ் பார்த்துட்டு அவங்க இதில் வாங்குகிற பொருள் மாதிரியே நம்மளும் வாங்கி அரேஞ்ச் பண்ணணும் சொல்லிவிட்டு நானும் வாங்குவேன். இப்படியே வாங்கி கொஞ்ச நேரம் கழித்து அரேஞ்ச் பண்ணி முடித்த பின்னாடி நான் யோசிப்பேன், இதை நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம், இப்போ நம்ம பழைய மாதிரியே அரேஞ்ச் மறுபடியும் பண்ணிடுவேன். பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த பொருளை எங்கே வைக்கிறது, வேஸ்ட்டாக போச்சு, தேவையில்லாமல் ஆர்டர் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன். இந்த தப்பை நானும் நிறையா பண்ணியிருக்கேன், நீங்களும் பண்ணாதீங்க. தேவையான பொருளை ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிங்க. இது வாங்கினா நம்ம கிச்சனுக்கு யூஸ் ஆகுமா, நம்ம அடிக்க தடவை யூஸ் பண்ணுவோமா, யூஸ் பண்ணால் மட்டும் அந்த பொருளை வாங்குங்க, இல்லைன்னா வாங்காதீங்க, காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி மளிகை ஜாமான் வைக்கிறதுக்கான பாட்டில் வாங்க போகும்போதும் நீங்கள் என்ன மாதிரி மளிகை ஜாமான் யூஸ் பண்ணுவீங்க, உங்கள் வீட்டில் என்ன மாதிரி பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கேற்ற மாதிரி கவுண்ட் பண்ணிவிட்டு போய் பாட்டில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. வேறு எல்லோரும் வாங்குகிற மாதிரி நீங்களும் இத்தனை பாட்டில்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கினீங்கன்னா பாட்டில்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும், இல்லைன்னா பத்தாமல் இருக்கும். அதனால் நீங்கள் மறுபடியும் போய் வாங்குகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா எக்ஸ்ட்ரா இருந்தால் அது காசும் வேஸ்ட்டாக போயிடும்.
நீங்கள் வந்து என்னென்ன கிராசரி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ரெண்டட் ஹவுஸில் இருக்கீங்களா, அதிகமான பொருட்கள் வாங்கி சேர்த்தாதீங்க. ஏன்னா அதை ஷிஃப்ட் பண்ண போகும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ இவ்வளோ பொருள் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இதே இது நீங்கள் சொந்த வீடாக இருந்தால் நிறையா பொருள் வாங்கி நீங்கள் அதுக்குன்னு ஒரு ரூம் கூட போட்டு அதுக்கு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணலாம். ஆனால் வந்து ரெண்டட் ஹவுஸில் வந்து அது செட் ஆகாது. நீங்கள் வீடு மாற்ற போகும்போது ரொம்ப சிரமப்படுவீங்க. மினிமலிஸ்ட்னால் நம்மளுக்கு வந்து குறைவான பொருட்களை வச்சுருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. நீங்கள் வந்து தேவையான பொருட்களை மட்டும் வச்சு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் மினிமலிஸ்ட்டு. இப்போ வந்து 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு இத்தனை பொருள் தேவை அப்படிங்கிறது ஓகே. வேணுன்னா எக்ஸ்ட்ரா 2-3 பெரிய பாத்திரங்கள் வச்சுக்கலாம். ஆனால் பெரிய ஃபேமிலிக்கு எப்படியும் நிறையா பாத்திரங்கள் தேவைப்படும். அவங்க அங்கே போய் மினிமலிஸ்ட்டு பண்ணுங்க அப்படின்னா எப்படி பண்ண முடியும்? பண்ண முடியாது. உடஞ்ச பாத்திரங்களை சேமித்து வைக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம பார்சல் வர பாத்திரங்களை சேமித்து வைக்கிறது, எக்ஸ்பிரியான பொருட்களை வந்து சேமித்து வைக்கிறது, இப்படி நம்ம பண்ணோன்னா கிச்சன் வந்து ரொம்ப மெர்சியாக தான் இருக்கும். இதே இது நம்ம அதெல்லாம் வந்து அப்பப்போ ரிமூவ் பண்ணிட்டோன்னா கிச்சன் பார்க்குறக்கு எப்போயுமே நீட்டாக இருக்கும். மினிமலிஸ்ட் கிச்சன்னு அதை வந்து சொல்லுவாங்க. ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வேறு யார் வந்து யூஸ் பண்ணாலும் ஐயோ சூப்பராக வச்சுருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி வீடு எப்பயுமே சுத்தமாக இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே சமையலெல்லாம் முடிச்சுட்டு வீடை கூட்டிட்டு அதே மாதிரி பாத்திரங்கள்லாம் சிங்கில் கழுவி வச்சிட்டிங்கனாவே வீடு பார்க்குறக்கு இது எப்பயுமே சுத்தமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எடுக்கிற பொருளை வந்து அந்தந்த இடத்துல வச்சிட்டிங்கன்னா எப்பயுமே சுத்தமாக இருக்கும் வீடு. அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, எடுக்கிற பொருளை அந்தந்த இடத்துல வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க இழுத்து போட்டு போனாங்கன்னா நீங்கள் அதை எடுத்து வைக்கிறதுக்கே உங்களுக்கு 1/2 மணி நேரம் வேஸ்ட் ஆகிரும். இதனால் உங்கள் டைம் தான் ரொம்ப ரொம்ப வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி துவைச்ச துணியை வந்து அப்பப்பயே மடித்து வச்சுருங்க. கொண்டு வந்து சோபாவில் போடுறது, அதே மாதிரி சேர் மேலே வைக்கிறது, இது யாராவது திடீர்னு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு தான் வந்து அந்த இடமே வந்து அசிங்கமாக இருக்கும். அப்புறம் அந்த சேர்லேருந்து தூக்கிட்டு வந்து பெட்டில் போடுவீங்க. அப்புறம் அவங்க உட்கார்றதுக்காக இடம் கொடுப்பீங்க. மறுபடியும் பெட்டில் யாராவது வந்து படுக்க வந்தாங்கன்னா அதை தூக்கிட்டு போய் மறுபடியும் வேறு எங்கேயாச்சும் வைப்பீங்க. இதனால உங்களுக்கு டென்ஷன் தான் அதிகமாகும். நீங்கள் அப்பப்பயே கையோடு மடித்து வச்சிட்டிங்கன்னா அந்த டென்ஷன் வந்து இல்லாமல் போயிடும். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் வச்சு அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா காய் வேக போட்டு பருப்பு வேக போட்டு என்னோடய சமையலை ஃபுல்லாக முடிச்சிட்டேன் நான். பாத்திரமும் வந்து அதிகமாக நான் சேர்த்தலை. அளவான பாத்திரத்துலேயே இன்றைக்கி என்னோடய சமையலை முடிச்சிட்டேன். ஒரு சாம்பார், ஒரு பொரியல், சோறு வச்சு இன்றைக்கி சமையலை முடிச்சிட்டேன். பாருங்கள் இவ்வளோ தான் பாத்திரம் சேர்ந்துருக்கு. இன்றைக்கான வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.